இது என்ன படம் ஷூட்டிங் படுது? என்ன படம்? காவலன் படம். ஓகே ஓகே ஓகே. நல்ல ஒரு லெக் பீஸ். ஜஸ்ட் எஸ்கேப். உணவகத்தில் எனக்கு பிடிச்சது என்னென்னா அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காருங்க. நிறைய சாமி ஃபோட்டோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சின்னதாக ஒரு கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலு. அப்போ நான் செருப்போடு வந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம், செருப்பு கழட்டிட்டு தான் வரணுமா அப்படின்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சென்னிமலை வந்திருக்கோம். சென்னிமலையில் ஒரு ஃபுட் ரிவ்யூக்காக அருக்காணி உணவகத்துக்கு வந்திருக்கோம். அருக்காணி உணவகம் சென்னிமலையிலேயே ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட்டு ஒரு நான்வெஜ் மெஸ்ஸுங்க. அது கிட்டத்தட்ட 60 வருஷங்களுக்கு மேலே இயங்கிட்டு இருக்கிற ஒரு மெஸ்ஸு. ரொம்ப நாளாகவே இவங்ககிட்ட வந்து வீடியோ எடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து வாய்ப்பு கிடச்சிது. சென்னிமலை வரைக்கும் ஒரு ஜாலி ஒரு டிரைவ் போகலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியோடு தான் வந்தேன். நான், கீதா, ரோஹன், ரிஷி. ஞாயிற்றுக்கிழமை லஞ்சுக்கு சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஜாலியாக கிளம்பி வந்தாச்சு. சென்னிமலையில் நான் உங்கள் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு பின் பண்ணிடுறேன். எங்கள்கிட்ட வந்து மத்தியானம் நான்வெஜ் மீல்ஸு வித் சைட் டிஷ்ஷோட அமர்க்கலமாக இருக்கும். நம்ம ஈரோடு ஸ்டைலு இல்லையா, சொல்லவே வேண்டாம், அட்டகாசமாக இருக்கும். அந்த தண்ணி குழம்பு அதுன்னு வச்சு கலக்கியிருப்பாங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக வான்கோழி ஃப்ரை வேறு செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஓனரு. ஸோ அதையும் நம்ம சேர்த்து டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ கூட ஜாயின் பண்ணுங்கள். அருக்காணி மெஸ்ஸில் ஒரு சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் லஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம். நீங்கள் 4 வருஷம் முன்னாடி கூப்பிட்டீங்க சார். ஆமாம் சார், ஆமாம். ரொம்ப ஓகே கைஸ், நம்ம அருக்காணி உணவகத்தோட உரிமையாளர் செந்தில்குமார் நம்ம கூட இருக்காரு. 4 வருஷம் முன்னாடி பண்ண வேண்டிய வீடியோங்க இது. அப்படியே தள்ளி போய் நான் கூப்பிட்றப்போ அவர் பிஸியாக இருப்பார், அவர் கூப்பிட்றப்போ நான் எங்கேயா வெளியூரில் இருப்பேன். அப்படியே தள்ளி போயிட்டே இருந்து இன்றைக்கி வந்திருக்கோம். சரி, இந்த உணவகத்தை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க. எத்தனை நாள் ஆச்சு? எங்கள் ஹோட்டல் வந்து சார் 67 வருஷமாக இருக்குங்க ஹோட்டலுங்க. தாத்தா பாட்டி 17 வயசுல கடை வச்சாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா சித்தப்பா அவங்க பொண்ணு எல்லாம் கூட்டு குடும்பமாக பார்த்துட்டு இருந்தாங்க சார். அதுக்கப்புறம் அப்பா பார்த்துட்டு சித்தப்பா கொஞ்சம் எல்லாம் தவறணும். அப்பா தனியாக வெளியே வந்தாங்க. அப்பா பார்த்துருக்கு 3ஆவது தலைக்கட்ட இப்போ நான் பார்த்துருக்கேன். தாத்தா பார்த்தாரு, அப்பா பார்த்தாரு, அதுக்கப்புறம் 3ஆவது தலைக்கட்ட நான் கேட்டரிங் தான் முடிச்சிருக்கேன் சார். எனக்கு ஆண்டி தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் அந்த பீஸ் அந்த மாதிரி இதெல்லாம். சரி, இது சவுத் இந்தியன் சரி உள்ள வரலான்னு அம்மா வந்து மெயினாக சமையல் பண்ணுவாங்க. நாங்களே மேனுபேச்சரில் சாப்பாடுலாம் பண்ணுறதுங்க அம்மா தான் பண்ணுவாங்க. அம்மா வந்து பாட்டிட்டு கற்றுக்கிட்டாங்க. அதனால் அம்மா மூலியமாக குழம்பு எல்லாம் வைக்கிறதுனால அதோட எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தங்காட்டி சரி நான் சிம்பிளான ஐட்டமாக பண்ணலான்னு சொல்லி அதுக்காக எதுல இன்ட்ரெஸ்டோ அதை செஞ்சுட்டா நல்லா ரசிச்சு செய்யலாங்க. ஒரு உதாரணம் வில்லேஜ் மாதிரி திருப்பி எல்லாம் பீஸா பர்கர்லாம் போடுறாங்க. நம்ம திருப்பி ரிவேர்ஸ்ல வரணும்னு சொல்லிட்டு சார் சிம்பிளான ஐட்டம்ஸ் ஒருத்தர் வந்து சொன்னாருங்க பெரியவர். இந்த மாதிரி மாற்றி இந்த மாதிரி உங்களுக்கு மிளகு அந்த மாதிரி டெட்டாகும். அந்த காலத்தில் பாட்டி கடை வச்சிருக்கும் போதில் நாட்டுக்கோழி வந்து கீழே காலில் மிதிச்சுங்க சார். அப்போயே மிளகு வந்துட்டு இருக்கும். அந்த மிளகுல கோழி போட்டு அப்படியே வெட்டி போட்டு இட்லி ஊற்றி இப்படி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் மிளகு ஸ்டைலில் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன் ரிஸ்க் அதிக ஐட்டம் போட்டு ரைஸ் இதெல்லாம் போட்டுருக்கீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னாருங்க. சரி, எனக்கு தோணுச்சுங்க சார். அதனால சரி அந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம நார்மலாக சிம்பிளாக வில்லேஜ் ஸ்டைலில் போகலான்ட்டு அந்த எங்களால் முடிச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த உணவகத்தில் எனக்கு பிடிச்சது என்னென்னா அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காருங்க. நிறைய சாமி ஃபோட்டோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலு. அப்பா நான் செருப்போடு வந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம், செருப்பு கழட்டிட்டு தான் வரணுமா அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக வச்சுருக்கீங்க. அது அப்பா முதல்ல இருந்தீங்கன்னு சார் அவர் எல்லாம் பண்ணுவாங்க சார். அவர் எப்பவுமே நானும் சாப்பிட மாட்டார். சரி, அவர் ஞாபகமாக ஒரு நடமாட்டேங்கிறதுங்காட்டி கொஞ்ச நாளைக்கு நம்ம டெவலப் பண்ணுறது அவர் ஞாபகமாக இருந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அப்படியே வச்சுட்டேங்க சார். என்னால் முடிஞ்சு பண்ணி தான் அப்படியே இருந்ததுக்காக அந்த பீரோ எல்லாமே அப்படியே வச்சிருக்கீங்க சார். அதுக்கப்புறம் மாற்றலான்ட்டு ஐடியா. சரி, இப்போ நம்ம அருக்காணி உணவகத்தில் என்ன கொடுத்துட்ருக்கீங்க மதியானம்? மதியானம் வந்து சார் ரெகுலர் மட்டன் கிரேவிங்க சார். அது ஒரு நாட்டுக்கோழி கிடைக்குங்க சார். எங்களுக்கு நார்மலாக ஃபேமஸ்னா பிராய்லரில் வந்து பள்ளிவாளையம் ஃபேமஸாக கொடுப்போம். அது பெப்பர் சிக்கன் பிராய்லரில் எங்கள் மசாலா போட்டு கொடுப்போங்க. அதுவும் சாப்பாடுக்கு வந்து 3 குழம்பு கொடுத்துங்க சார். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்புங்க. மற்ற நாள் இடையில ஒரு குடல் குழம்பு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துருக்கு சார். காலையில் இட்லி குடல் வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் இருக்குது. சனி ஞாயிறு கம்பல்சரி இருக்குங்க. அதை தனிப்பட்டதில் நான் கொடுத்துருவேன் சார். அதுக்கப்புறம் மீன் குழம்பு கொடுப்போங்க, கருவாடு குழம்பு கொடுப்போம். சாப்பாடுக்கு வந்து மினிமம் கம்பல்சரி 3 குழம்பு 4 குழம்பு ஃப்ரீயாக சார். அந்த சாப்பாடு கொடுத்துருவோம் எப்பவுமே சார். அது நார்மலாக வந்துருக்கு சார். ஸ்பெஷலாக வந்து எங்களுக்கு நாங்களே போடுற பள்ளிவளை மிளகா கறிங்க. அது பிராய்லர் சென்னிமலைனா ஈரோடு பக்கத்துல இருக்கு. பள்ளிவாளையம் எல்லாம் குழம்புலாம் மிளகாட்டி நாங்கள் பாட்டி சொன்ன மாதிரி நார்மலாக வச்சு நாங்கள் வேற பக்கம் சாப்பிடுவோம். எங்களுக்கு வேறு டைப்பாக இருக்குங்க சார். எந்த மசாலா பட்டை கிராமலாம் போட மாட்டேங்க. சரி, வேற மாதிரி ஸ்டைலில் நாங்கள் வச்சு பண்ணி கொடுத்துருவோம் சார். அப்புறம் சாப்பாடு பச்சை புளி ரசங்க, தயிருங்க சார். ஆமாம், சாம்பிட்டு புல் பாயில் நார்மலாக புரோட்டா ஐட்டிங்க மத்தியானம் வேணா வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் போடுவோங்க சார். டயர் இருந்தால் விட்டுருவோங்க. சரி, அதில் எடப்பாடி புரோட்டாங்க சார். இலை புரோட்டா அந்த மாதிரி மத்தியானம் டைம் அது கொடுத்துருவோம் சார். மெயின் வந்து மத்தியானம் மீல்ஸ் மீல்ஸ் மட்டன் சிக்கன். ஆமாம் சார், நான்வெஜ் மீல்ஸ். ஓகே ஓகே. சரி, என்ன விலை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க எல்லாம் சார்? இப்போ வந்து சாப்பாடு நான்வெஜ் மீல்ஸ் சாப்பாடு குழம்பு 90 ரூபா தான் கொடுக்குறேங்க சார். 10 ரூபா ஏற்றலான்னு இருக்கிறேங்க. பார்சல் வாங்கினா 100 ரூபாய்ங்க சார். சரி, சாப்பாடு வாங்கினா அந்த குழம்பு கொடுத்து சாம்பார் கொடுக்க மாட்டாங்க. சரி, 10 சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, அது பச்சை புளி ரசங்க அந்த மாதிரி கட்டி கொடுத்துருவோங்க. கம்பல்சரி மட்டன் வந்து அது சைடு
வில்லேஜ் இருக்குன்னு சார் மட்டன் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கும். ரெகுலராக நம்ம சொல்லிட்டாரு, நம்ம ட்ரை பண்ணிட வேண்டியதுதான். அதனால சார் அப்புறம் வாரத்துக்கு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வான்கோழி வறுவல் போடுவோம் சார். அப்புறம் வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரியாணி போட்டுருங்க சார். டெய்லி செட்டாக வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரியாணி சார். ஓ, இன்னைக்கு இருக்கு. ஆமாம் சார், இன்னைக்கு பிரியாணி இருக்கு சார். நானே தான் போடுவேன் சார். ஸோ இன்னைக்கு நீங்கள் தான் செய்யறீங்க? நான் கேட்டரிங் சமையல் பண்ணி குழம்பு அம்மா என்ன கிட்ட வர மாட்டாங்க. குழம்பு வீட்டில் பிரியாணி கிட்ட அம்மா வர மாட்டாங்க. பிரியாணி நான் தான் டேஸ்ட் பண்ணி பாரு சார், நல்லா போட்டு அதனால நல்லா எல்லாம் பண்ணிடுது. சரி, அப்போ நீங்கள் வந்து வான்கோழி பிரியராக இருந்தால் நான் அவரோட ஃபோன் நம்பர் கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு கூட வந்துடலாம். சண்டே அன்னைக்கு வறுவல் தாங்க சார். ஏன்னா பீஸ் போகிறன்னு சொல்லி பிரியாணி போட்டு சின்ன பீஸ் அவங்களுக்கு கொடுத்தா சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமாம், அதுக்காக வந்து சார் வறுவலாக கொடுத்தா ஒரு திருப்தி, அவங்களுக்கு ஒரு சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும். ஒரு வறுவல் சாப்பிட்டுன்னு ஒரு இதுக்காக இருக்குங்க. அதனால தான் பிரியாணி போட்டோம் சார். நான் வறுவலை கொண்டு வறுவல் நான் மாற்றிட்டுங்க. சிக்கன் வந்து மட்டன் 200 சார், வான்கோழி 200, 210 கணக்குங்க. சிக்கன் வந்து 130 ரூபாங்க. 130. நம்ம பிராய்லர் சார் பள்ளி வேலை கிரேவி நார்மல் அப்படின்னு ஸ்டோர் காலேஜ் ஸ்டோர் வந்து 10 ரூபாய்க்கு குறைச்சி கொடுத்துருவோம் சார். 120 ரூபா கொடுத்துருவாங்க. மற்ற தயிர் சாப்பாடு தயிர் வாங்க 100 ரூபாய்ங்க. 100 ரூபா. ஆமாங்க சார். ஓகேங்க. ஸோ நல்லா அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சன் பக்கத்தில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படி வாசனை தவழ்ந்து வருது அப்படி. ஸோ நம்மளும் வந்து நல்லா மீல்ஸுக்கு ரெடியாக வந்திருக்கோம், நல்லா பசியோடு வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்துடலாம் சார். ஆத்தா 5 வருஷமா இருக்குங்க சார் இந்த ஆத்தாங்க. ஓ, அப்புறம் அவங்க அப்படி நாங்களே டேஸ்ட் போகக்கூடாது, நாங்களே வெளியே சாமி நாங்களே பண்ணுவோம். ரைட். புரோட்டா நானே போடுங்க சார். ஓ, புரோட்டா நீங்களே ஸ்பெஷலிஸ்ட். கேட்டரிங் தெரிஞ்சது. புரோட்டா ஸ்பெஷலிஸ்ட். இந்த ஈவினிங்கான கல்லுக்கு போயிருங்க. இப்போ ட்ரெஸ் இப்படி இருக்குங்க சார். அப்படியா? சாயங்காலமான மாற்றி திருப்பி போயிட்டு அங்கே போய் நின்று அப்படி அதையும் பாட்டு மெயின்டைன் பண்ணி 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க சார். ஸோ செந்தில் சாரோட அம்மா அவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஃபேமிலியாக தான் நடத்திட்டு இருக்காங்க இந்த உணவகத்தை. சரி, அதெல்லாம் பாட்டி இருக்கும்போது கையில் தான் அம்மா ஆட்டுவாங்க சார். சரி சரி. தோசை மாவு மிளகுலாம் வந்து அம்மா கையிலே தான் எல்லாம் பண்ணி. இப்போதான் எல்லாம் மாதிரி கிரைண்டர் வந்துருச்சுங்க. அப்போலாம் செக்கில் தான் ஆட்டி அவங்க பாட்டி அவ்வளோ ஸ்டிட்டுங்க. சரி சரி. பாட்டி எல்லாம் அவங்ககிட்ட இருந்து கற்றுட்டு கையில் தான் எல்லாமே செய்கிறீங்க. எல்லாமே மிளகு நாங்களே தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி, பரவாயில்ல. ஒத்தாசையாக கூட நின்று நிற்கிறதே நமக்கு ஒரு தைரியம் தான் இல்லையா? சந்தோஷமா டேஸ்ட் பார்க்கும்போது. ஆமாம், கரெக்ட் கரெக்ட். அதனால யாரையுமே அது போட்டு இறக்கி பிடிக்க ஆளு, மற்றபடி உள்ள நான் தான் இருந்தேன். வேற நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சு நல்ல மாதிரியே பண்ணிக்கலாம். சரிங்க. எங்கள் ஹோட்டல் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சென்னிமலையில் இருக்குதுங்க. அங்கே சென்னிமலை வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி கருவிசியா பேங்க்னு இருக்கும். அது கருவிசியா பேங்க் தாண்டி வந்தீங்கன்னா எங்களுக்கு அருக்காணி ஹோட்டல் இருக்குங்க. வீதி பேர் வந்து அருணகிரிநாதர் வீதிங்க. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் சத்யா ஷோரூம் தெரியுங்க. அதுக்கு ஏற்றபடி ரைட் சைடு வந்தீங்கன்னா உள்ள சந்தில் வந்தாலும் நம்ம ஹோட்டல் பார்த்துக்கலாங்க. சரி, எங்கே இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் பொள்ளாச்சி. ஓகே, எப்படி இருக்குங்க டேஸ்ட்? நல்லா இருக்குங்க. என்ன சாப்பிட்டீங்க? நாங்கள் வான்கோழி வறுவலும் பள்ளிவாழை சிக்கன் சார். சரி சரி, நல்லா இருக்கும். நல்லா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி. நாங்களும் இது மாதிரி விசாரிச்சு தான் நாங்கள் இவ்வளோ இருக்கிறது இங்கே வந்து சாப்பிட்றோம்னா அப்போ அந்த அளவுக்கு பேர் இருக்குங்க. ஸோ உங்கள் நேம் சார்? வினோத்குமாருங்க. எந்த ஊருங்க? நான் இங்கே சென்னிமலை தாங்க. சென்னிமலை தானா? சென்னிமலை. இங்கே எப்படி சார் ரெகுலராக சாப்பிடுவீங்களா? ரெகுலராக நான் வந்துட்டுருக்குறேங்க. மட்டன் கிரேவி, குடல், இட்லி எல்லாமே நல்லாயிருக்கும். பள்ளிவாழை சிக்கன் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க இங்கே. கறி தோசை, கிளி புரோட்டா, அதெல்லாம் நைட்டு, இதெல்லாம் நைட்டு நல்லாயிருக்கும். அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். சரி சரி. பார்சலும் வாங்கிட்டு போவோம். நல்லா இருக்குங்க. ஸோ இங்கே மேலே சில இன்ட்ரெஸ்டிங் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காரு. அப்படியா? அந்த சமயத்தில் எடுத்ததா? தளபதி விஜய். இவருக்கு விஜய் சாருக்கு எனக்கு ஒட்டுக்க பிறந்த நாளுங்க. ஓ, அதனால 10 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் சென்னையில் போய் எடுத்து வந்தோம். ஒரே பிறந்த நாள். இது என்ன படம் ஷூட்டிங்காக படுது? என்ன படம்? காவலன் படம். ஓகே 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 ஓகே. இதுதான் வந்து வான்கோழி ஃப்ரை, வான்கோழி வறுவல், சண்டே ஸ்பெஷலு. இது இருக்கான்னு நீங்கள் கேட்டுட்டு மட்டும் வந்துடுங்க அருக்காணி உணவகத்தில். நான் ஃபோன் நம்பர் போடுறேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம சென்னிமலை அருக்காணி உணவகத்தில் சாப்பிட உட்காந்துருக்கோம். ஒரு நான்வெஜ் மீல்ஸும் பிரியாணியும் வாங்கிட்டோங்க. சைட் டிஷ் எல்லாம் பாருங்கள் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து மீல்ஸுக்கு என்ன மாதிரி குழம்புகள் இருக்குன்னா, இங்கே மட்டன் எலும்பு குழம்பு இருக்குது. அப்புறம் இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு, இது வந்து மட்டன் குழம்பு, இது என்னது நாட்டுக்கோழி குழம்பு. ஓகே ஓகே ரைட்டு, இதெல்லாம் வந்துடுது. நீங்கள் சப்போஸ் சைட் டிஷ் சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், மட்டனுமே நல்லா குழம்போட பீசஸோடு வந்துடுது. அப்புறம் இது வந்து வான்கோழி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சண்டே ஸ்பெஷல், இது நல்லா நிறைய கிரேவியோடு வந்துடுது. அப்புறம் இது வந்து பிராய்லரில் செஞ்ச பள்ளிப்பாளையம், சிக்கன் பள்ளிப்பாளையம். அப்புறம் சிக்கன் பிரியாணி, பிராய்லர் சிக்கன் பிரியாணி வித் எக்கோடு வந்துடுது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாக்கறி, பிராய்லரில் செஞ்ச மிளகாக்கறி. இது நாட்டுக்கோழி மிளகாக்கறி. ஸோ நம்ம ஈரோடு மாவட்டத்தோட எல்லா ஸ்பெஷல்ஸும் இருக்குங்க இங்கே. எல்லாமே இருக்குது, நம்ம அப்படி சாப்பிட வேண்டியது தான். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இந்த மட்டனை லைட்டாக அப்படி கிரேவியோடு போட்டு சாப்பிட்லாம். பார்த்தால வாயெல்லாம் ஊறிடுச்சு எனக்கு. அப்படி கொஞ்சமாக எடுத்து அப்படி இந்த கிரேவியோடு ஊற்றுவோம். ஸோ பை த வே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாய் கீதா அண்ட் ரிஷி. ரோஹன் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். பிரியாணி சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு கீதா. சூப்பராக இருக்காம பிரியாணி.
உண்மையிலேயே நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம்ல, ஒரு தரமான பிரியாணி அப்படிங்கிறத பார்த்தாலே இப்போ சொல்லிட முடியுது நம்மளால் இல்லையா, ஒரு குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே செந்தில் சார் ஒரு கேட்ரிங் முடிச்சுட்டு இங்கே வந்து செஞ்சிட்ருக்காரு, சொல்லவே வேண்டாம். பிரியாணி வந்து அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு கீதை சொல்லிட்டேன். பார்த்தோன்னே எனக்கும் தெரிஞ்சுது. ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். இப்போ என்னென்னா, நான் வந்து இந்த ஈரோடு பக்கம்லாம் வந்துட்டாலே நான்வெஜ் மீல்ஸ் அப்படின்னா நமக்கு அவ்வளோ பிரியுங்க. அதனால தான் நான் எடுப்பில் நான் ரைஸுக்கு குழம்பு ஊற்றிட்டேன். நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம சாப்பிட தோணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இலையில பரிமாறிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்க மீன் குழம்பும் வந்துருச்சுங்க ஒரு கப்பில். ஓகே, நாட்டுக்கோழி கொஞ்சம் இதுக்கு பரிமாறிக்கலாம். மிளகாக்கறி, பிராய்லர் கோழி மிளகாக்கறி, இதுமாதிரி ரைஸு போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும். அப்புறம் இது வந்து பள்ளிப்பாளையம் மட்டன் வந்து நம்ம சாப்பாட்டு மேலே போட்டிருக்கோம். மட்டன் இது ரைஸுக்கு போட்டு சாப்பிடுறது நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வான்கோழியில் சில பீசஸ் மட்டும் எடுத்து அப்புறமா கிரேவியோடு சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு வந்து குழம்புகள், நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு. பாருங்கள், இது வந்து எலும்பு குழம்பு, இது வந்து ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தான். சரி, ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ணி, சரி ஓகே ஃபஸ்ட்டு ரைஸ் சாப்பிட்றலாம். மட்டன் குழம்போடு அப்படியே பசஞ்சு ஒரு அடி அடிப்போம். ஸோ ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட்டோடு இங்கே நம்ம செந்தில் வந்து பண்ணிகிட்ருக்காரு. கேட்ரிங் முடிச்சுட்டு வந்து இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே நல்லா இருக்குங்க. உணவகத்துக்குள்ளே நுழைஞ்சோன்னா நம்மளுக்கு கிடைச்ச அந்த வைபு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஈரோடு சைடு வந்தீங்கன்னா என்ன டேஸ்ட் எதிர்பார்ப்பீங்களோ அந்த மாதிரி. அதாவது சரி சரி சரி. ஓ ரைட். ஆமாம், கரெக்ட். நல்லா தேவையான அளவு கரெக்டாக காரம் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சமையல்லாம் காரம் தேவையான அளவு போட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது வந்து நல்லா இருக்கும். மட்டன் நல்லாயிருக்கும். மட்டன் கிரேவியில் பீசஸ்னால் கணிசமான அளவு இருக்குது. இலையில் போட்டதை தவிர இவ்வளோ இருக்குது. நல்லா சுருக்கணு, நல்லா மட்டன் ஃப்ளேவரோட ஒரு கிராமத்து டேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சென்னிமலை, இப்போ சென்னிமலை கிராமம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு ஈரோடு மாவட்ட டேஸ்ட்டு. சிக்கன் பள்ளிப்பாளையம், தேங்காயெல்லாம் பல்லுக்குள்ளே வெட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். பள்ளிப்பாளையம் பார்த்தோன்னே நான் கீதா சொன்னேன், பள்ளிப்பாளையம் அல்டிமேட்டாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு. செம்மையாக பண்ணியிருக்காரு. அதெல்லாம் செந்திலோட அம்மாவும் தான் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா சமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி சமைச்சிட்டா நாட்டுக்கோழியாக இருந்தால் என்ன, பிராய்லராக இருந்தால் என்னங்க, டேஸ்ட்டு தான். அருமையாக இருக்குது. நல்லா நிறைய வெங்காயமெல்லாம் போட்டிருக்காங்க. பீசஸும் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டிருக்கிறதுனால இந்த மஞ்சத்தூள், இந்த வாசனை நல்லா சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. ஓகே சார், அடுத்து நம்ம இந்த வான்கோழி ஃப்ரை ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். வான்கோழியுமே நல்லா இருக்குது. சிக்கனில் வந்து லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது டேஸ்ட்டு. இதுலேயும் தேங்காய் போட்டிருக்காங்க. மீட்டு பாருங்கள், நல்லா டெண்டராக இருக்குது, நல்ல ஒரு பிங்கிஷாக இருக்குது மீட்டு. வான்கோழி கிட்டத்தட்ட நாட்டுக்கோழி மாதிரி தான், உங்களுக்கு எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் கடைசியாக நாட்டுக்கோழி எப்போ சாப்பிட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. வான்கோழி ரொம்ப நாள் ஆச்சு. மசாலாலாம் அளவாக சேர்த்துருக்காங்க. இல்லை உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டு. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் சிக்கன் மிளகாக்கறி நல்லா வெந்திருக்கு. இந்த மஞ்சள், வெங்காயம், வரமிளகா இந்த 3 டேஸ்ட்டும் சேர்ந்துட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க. சைடிஷ் எல்லாமே நான் எதிர்பார்த்துட்டு வந்த விட நல்லா இருக்குது. ஓகே சார், அடுத்து நாட்டுக்கோழி மிளகாக்கறி. நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் சிக்கனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்படி எலும்போடு ஒட்டிகிட்டு இருக்கு மீட்டு. நாட்டுக்கோழி பிரியர்களாக இருந்தால் டெஃபினட்டாக ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த பிராய்லர் சிக்கனில் பள்ளிப்பாளையமாக மிளகாய் கறி சாப்பிடணும், அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. தாளிச்ச தயிர் அது, ஓ சூப்பர்.
ஸோ இங்கே வந்து தாளிச்ச தயிரும் அவைலபிள். ஓகே. முட்டை பொரியல் சொல்லியிருந்தோம், நல்லா பெப்பர்லாம் தூவி விட்டு அப்படியே இந்த மட்டன் குழம்பு சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடும். முட்டை பொரியலும் டாப்பர். இந்த எலும்பு குழம்பு கிட்டத்தட்ட ரசம் மாதிரி இருக்குது, எலும்பு ரசம் மாதிரி. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொழுப்பு பீஸோடு இருக்குது. நாட்டுக்கோழி குழம்பு ஓகேங்கம்மா. சரி சரி சரி. நம்ம வாங்கின கிரேவிஸை தான் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொடுத்த குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நாளாக அந்த முட்டை பொரியலுங்கிறது நம்மளோட ஃபேவரேட் சைட் டிஷ்ஷாக மாறிடுச்சு நம்ம ஃபேமிலியில். ஏன்னா அந்த தண்ணி குழம்போட வச்சு சாப்பிட்றப்போ ஒரு தனி டேஸ்ட்டு. செந்திலோட கான்ஃபிடன்ஸ் பாருங்கள். மெனு சொல்கிறப்போ சிக்கன் பிரியாணி இருக்குது சாப்பிட்றீங்களா, வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லி கொடுக்குறாரு. ஸோ ரிஷி கீதா 2 பேருமே சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ அடுத்து அதை டேஸ்ட் பார்ப்போம். ஓகே சார், அடுத்து நம்ம சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பார்க்கலாம். நல்ல ஒரு லெக் பீஸ். ஓ ஜஸ்ட் எஸ்கேப். ரைட்டு, டிஷர்ட் வச்சு காப்பாற்றிட்டேன். சரி, கொஞ்சம் பிரியாணி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. ரைஸ் நல்லா சன்னமாக இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பீஸ் பாருங்கள், சிக்கன் பீஸு பிரமாதமாக வந்துருக்கு. பிரியாணி அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல ஒரு ப்ராப்பர் ஒரு சிக்கன் பிரியாணி. ஒரு ருசியாக ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. பிரமாதமாக இருக்கும். நல்லா சிக்கன் பீஸோட தம்மில் செஞ்சுருக்காங்க. நல்லா பிரமாதமாக வந்துருக்குங்க. பாருங்கள் எப்படி பீஸ் எப்படி பீஸுன்னு. அட்டகாசமாக வந்துருக்கு. அப்படி பிரியாணி முட்டை பொரியலோட அப்படியா? ஆக்சுவலாக இந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா ஸ்பைஸியாக காரமாக சாப்பிடணும். கரெக்ட். இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த அளவுக்கு ஒரு காரமாக இருக்கணுங்க, அப்போ தான் சாப்பிட முடியும். இதில் வந்து காரம் ரொம்ப கம்மியாக ஃப்ளாட்டாக செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம ஈரோடு மாவட்டத்துக்கே இருக்கிற அந்த ஒரு சிக்னேச்சர் போயிடும். அதான் என்னோட இது. ஓகே சார், அடுத்தது இதுக்கு மேலே நம்மளுக்கு வயிற்றுலையும் இடம் இல்லை. தாளிச்ச தயிரோடு முடிச்சிடலாம். தாளிச்ச தயிர், நல்ல வெங்காயம், மஞ்சத்தூள்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. தாளிச்ச தயிர். சரி, அந்த எலும்பு குழம்பு கிட்டத்தட்ட ஒரு ரசம் சாப்பிட்ட ஒரு ஃபீலு அப்படியே நம்ம தாளிச்ச தயிருக்கு வந்தாச்சு. நாப்பங்களை ஊறுகாய் எடுத்துருவோம். நல்லா கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காயமெல்லாம் தாளித்து அட்டகாசமாக இருக்குங்க. கச்சிதமான ஒரு சென்னி மிளகு விருந்துங்க. சீரியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்ததோட ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்கோம். முடிச்சுட்டு வந்து ரீஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ சென்னிமலை அருக்காணி உணவகத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் லஞ்ச் சாப்பிட்டோம். வித் ஸ்பெஷல் வான்கோழி வறுவல், அவங்களோட சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணியோட. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக இயங்கிட்டு இருக்கிற ஒரு உணவகம் சென்னிமலை மாதிரி ஒரு ஊரில். ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் சண்டே வரதா இருந்தால் உங்கள்கிட்ட வான்கோழி இருக்கான்னு கேட்டு வந்து சாப்பிடுங்க. பீஸெல்லாம் நல்லா பஞ்சாக வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. அந்த மட்டன் கிரேவி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, மட்டன் வறுவல், அது ரைஸோடு போட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவங்ககிட்ட மெயினாக அந்த பிராய்லர் சிக்கனில் பள்ளிப்பாளையமும் பிராய்லர் சிக்கனில் மிளகாய் கறியும் செஞ்சு வச்சுருப்பாங்க. அது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு அந்த நாட்டுக்கோழி மிளகாய் கறி கூட எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. பிராய்லர் செஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா அப்படியே அள்ளி அள்ளி போட்டு சாப்பிடும் போல் இருந்தது. அதே மாதிரி ரைஸுக்கு வந்து நிறைய குழம்பு வச்சுருக்காங்க. அத்தனை குழம்பும் போட்டு சாப்பிட்டுட்டு நமக்கு இது கிரேவி குழம்பும் சாப்பிட்ணுன்னா 2-3 விசிட் வந்தால் தான் நம்மளால் முடியும். கடைசியில் தாளித்த தயிரோட ரொம்ப நல்லா இருந்தது. எலும்பு குழம்பு, நாட்டுக்கோழி குழம்புலாம் கூட நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இது என்னென்னா, இவங்களோட சிக்கன் பிரியாணிங்க 100 ருபீஸ்க்கு நல்ல குவான்டிட்டி, ஒரு லெக் பீஸோ முட்டையோடு கொடுக்குறாங்க. தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காய பச்சடி, குழம்பு எல்லாமே தராங்க. அதுவுமே வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது.
ஸோ ரேட்டெல்லாம் ரொம்ப ரீசனபுளாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மட்டன் வறுவலே பார்த்தீங்கன்னா நிறைய பீசஸ் இருந்தது, நல்லா இருந்தது. 200 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டான ப்ரைஸு. சிக்கன் சைட் டிஷ்ஷெல்லாம் 130, சிக்கன் பிரியாணி 100 ருபீஸ். அது மீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 90 ரூபா. அது மட்டும் கொஞ்சம் நாள் 100 ருபீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் தாராளமாக தரலாங்க. எல்லாமே ரொம்ப திருப்திகரமாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கலாம். இது ஒரு சின்ன ரோடாக இருந்தாலும் கார் ஈஸியாக நிறுத்திக்கலாம். ஏன்னா சென்னிமலை உங்களுக்கே தெரியும், அவ்வளோவா ஒரு டிராஃபிக் இல்லாத ஒரு ஸ்ட்ரீட் அது. அதே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சண்டே மத்தியானம் ஒரு அமைதியாக சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி. அந்த ஈரோடு சோயை அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மஞ்சத்தூள், வரமிளகா டேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு டிஷ்ஷும் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. முட்டை பொரியல் மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. முட்டை நிறைய வெங்காயம் பெப்பர்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கடையோட கூகுள் லொக்கேஷன், இவரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வான்கோழியெல்லாம் அவைலபிளானு கேட்டுட்டு வந்து சாப்பிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.